Greetings in the name of God the Father, God the Son, and God the Holy Spirit. Welcome to Divine Counsel. Divine Work Part 1. தெய்வீக பணி பகுதி 1. Training Manual to Train Volunteers. தன்னார்வலர்களை பயிற்றுவிப்பதற்கான பயிற்சி கையேடு. Biblical Model Divine Work. வேதாகமத்தின் மாதிரி தெய்வீக பணி. Satan brings false understandings about divine work. தெய்வீக பணி பற்றிய தவறான புரிதலை சாத்தான் கொண்டு வருகிறான். It is a known fact that deceiving Christians and confusing Christians are major task of Satan. But several Christians often fail to understand the fact that imparting misunderstandings is one of the weapons of Satan to confuse Christians. கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதும் கிறிஸ்தவர்களை குழப்புவதும் சாத்தானின் முக்கிய பணி என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் கிறிஸ்தவர்களை குழப்புவதற்கு தவறான புரிதல்களை கொடுப்பது சாத்தானின் ஆயுதங்களில் ஒன்று என்ற உண்மையை புரிந்து கொள்ள பல கிறிஸ்தவர்கள் தவறுகிறார்கள். Though there are several Christians who want to be involved in divine work, they are not involved in divine work because Satan imparted several misunderstandings in them about divine work. தெய்வீக பணியில் ஈடுபட விருப்பம் பல கிறிஸ்தவர்கள் இடத்திலே இருந்தாலும் அவர்கள் தெய்வீக பணியில் ஈடுபடவில்லை. ஏனென்றால் தெய்வீக பணியை பற்றி சாத்தான் அவர்களுக்கு பல தவறான புரிதல்களை ஏற்படுத்தியுள்ளான். Satan often imparts false understanding among Christians that huge wealth is required to do divine work. தெய்வீக பணியை செய்ய பெரும் செல்வம் தேவை என்று சாத்தான் கிறிஸ்தவர்களிடையே பெரும்பாலும் தவறான புரிதலை ஏற்படுத்துகிறான். Satan often imparts false understandings among Christians that a big organizational setup is required to do divine work. தெய்வீக பணியை செய்ய ஒரு பெரிய நிறுவன அமைப்பு தேவை என்று சாத்தான் கிறிஸ்தவர்களிடையே பெரும்பாலும் தவறான புரிதலை ஏற்படுத்துகிறான். Satan often imparts false understanding among Christians that great skills are required to do divine work. தெய்வீக பணியை செய்ய சிறந்த திறமைகள் தேவை என்று சாத்தான் கிறிஸ்தவர்களிடையே பெரும்பாலும் தவறான புரிதலை ஏற்படுத்துகிறான். Satan often imparts false understanding among Christians that supernatural power is required to do divine work. தெய்வீக பணியை செய்ய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்ய சக்தி தேவை என்று சாத்தான் கிறிஸ்தவர்களிடையே பெரும்பாலும் தவறான புரிதலை ஏற்படுத்துகிறான். Satan often imparts false understanding among Christians that great theological knowledge is required to do divine work. தெய்வீக பணியை செய்ய பெரிய இறையியல் அறிவு தேவை என்று சாத்தான் கிறிஸ்தவர்களிடையே பெரும்பாலும் தவறான புரிதலை ஏற்படுத்துகிறான். Satan
prevents Christians from being involved in divine work. கிறிஸ்தவர்கள் தெய்வீக பணியில் ஈடுபடுவதை சாத்தான் தடுக்கிறான். Satan works hard and uses all his talents to prevent you from being involved in divine work. நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபடுவதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Satan works hard and uses all his talents to prevent you from being involved in divine work because he knows that his kingdom in your area will be weakened if you are involved in divine work. நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபட்டால் உங்கள் பகுதியில் உள்ள தனது ராஜ்யம் பலவீனமடையும் என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபடுவதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Satan works hard and uses all his talents to prevent you from being involved in divine work because he knows that the kingdom of God in your area will be strengthened if you are involved in divine work. நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபட்டால் உங்கள் பகுதியில் உள்ள கர்த்தருடைய ராஜ்யம் பலப்படுத்தப்படும் என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபடுவதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Satan works hard and uses all his talent to prevent you from being involved in divine work because he knows that God's wrath will come upon you and you will never inherit the kingdom of God, heaven, if you are not involved in divine work. References: Luke chapter 13 verses 6 to 9 and Matthew chapter 25 verses 14 to 30. நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபடுவதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். ஏனென்றால் நீங்கள் தெய்வீக பணியில் ஈடுபடவில்லை என்றால் கர்த்தரின் கோபம் உங்கள் மீது வரும் என்பதையும் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை ஒருபோதும் சுதந்தரிக்க மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். குறிப்புகள்: லூக்கா அதிகாரம் வசனம் 6 முதல் 9 வரை மற்றும் மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 14 30 முடிய. Biblical model of divine work. வேதாகமத்தின் மாதிரி தெய்வீக பணி. Biblical case study. வேதாகம வழக்கு ஆய்வு. Mark chapter 2 verses 3 to 12. Then they came to him bringing a paralytic who was carried by 4 men. And when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. When Jesus saw their faith, he said to the paralytic, "Son, your sins are forgiven you." I say to you, rise, take up your bed, and go to your house. Immediately he rose, took up the bed, and went out in the presence of them all, so that all were amazed and glorified God, saying, "We never saw anything like this."
மார்க்கு அதிகாரம் 2 வசனங்கள் 3-12 முடிய. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Features of the biblical model of divine work. If you want to be familiar with the divine work and resist all false teachings and misunderstandings about divine work, prayerfully answer the following questions after prayerfully reading the biblical case study. வேதாகமத்தின் தெய்வீக பணி மாதிரியின் அம்சங்கள். நீங்கள் தெய்வீக பணியை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளவும் தெய்வீக பணியை பற்றிய அனைத்து தவறான போதனைகளையும் தவறான புரிதல்களையும் எதிர்க்கவும் விரும்பினால் வேதாகம வழக்கு ஆய்வை ஜெபத்துடன் படித்த பிறகு பின்வரும் கேள்விகளுக்கு ஜெபத்துடன் பதிலளிக்கவும். Generic question, பொதுவான கேள்விகள். What was the problem stated in the biblical case study? வேதாகம வழக்கு ஆய்வில் கூறப்பட்ட பிரச்சனை என்ன? Did the paralytic person contribute to solve his problem? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபர் தனது பிரச்சனையை தீர்ப்பதற்கு பங்களித்தாரா? How many persons were involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள்? Where was the paralytic person carried? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்? How much wealth was spent by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் எவ்வளவு செல்வம் செலவழிக்கப்பட்டது? How much money was spent by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது? What organizational setup was used by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் என்ன நிறுவன அமைப்பு பயன்படுத்தப்பட்டது? What infrastructure was used by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் என்ன உட்கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது? What supernatural power was used by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி, அதாவது அமானுஷ்ய சக்தி பயன்படுத்தப்பட்டது? What skill was used by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் என்ன திறமை பயன்படுத்தப்பட்டது? What
theological knowledge was used by the person involved in solving the problem. பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்களால் என்ன இறையியல் அறிவு பயன்படுத்தப்பட்டது? What were the hurdles faced by the persons involved in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்கள் என்ன தடைகளை எதிர்கொண்டார்கள்? How did the persons involved in solving the problem overcome the hurdles in solving the problem? பிரச்சனையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நபர்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் உள்ள தடைகளை எப்படி சமாளித்தார்கள்? Why did Jesus use the term son to call the paralytic person? முடக்குவாதக்காரனை அழைக்க இயேசு ஏன் மகன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? Who had faith in Jesus Christ to solve the problem? பிரச்சனையை தீர்க்க இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை யார் வைத்திருந்தார்கள்? Did the paralytic person have faith in Jesus Christ to solve the problem? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் தனது பிரச்சனையை தீர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாரா? What did the paralytic person receive from Jesus Christ? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து எவைகளை பெற்றார்? What was the eternity related thing the paralytic person received from Jesus Christ? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற நித்தியம் சார்ந்த விஷயம் என்ன? Who solved the problem? பிரச்சனையை தீர்த்தது யார்? Who were the contributors to solve the problem? பிரச்சனையை தீர்க்க பங்களித்தவர்கள் யார்? What was the impact on common people when the problem of the paralytic person was solved? முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவரின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்த போது பொதுமக்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன? Critical questions. விமர்சனத்துக்குரிய கேள்விகள். Present your discussion about the possibility of solving the problem of the paralytic person without Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபரின் பிரச்சனையை தீர்க்கும் சாத்தியம் பற்றி உங்கள் விவாதத்தை முன்வையுங்கள். Present your discussion about the status of repentance and salvation of the paralytic person before his problem was solved. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபரின் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு முன் அவரது மனந்திரும்புதல் மற்றும் ரட்சிப்பின் நிலை பற்றிய உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். Present your discussion about the status of repentance and salvation of the paralytic person after his problem was solved. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபரின் பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு அவரது மனந்திரும்புதல் மற்றும் ரட்சிப்பின் நிலை பற்றிய உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். Present your discussion about the contributors' status of repentance and salvation before they were involved in solving the problem of the paralytic person. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபரின் பிரச்சனையை தீர்ப்பதில் பங்களிப்பாளர்கள் ஈடுபடுவதற்கு முன்பு பங்களிப்பாளர்களின் மனந்திரும்புதல் மற்றும் ரட்சிப்பின் நிலை பற்றி உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். Present your discussion about the contributors' status of repentance and salvation after they were involved in solving the problem of the paralytic person. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபரின் பிரச்சனையை தீர்ப்பதில் பங்களிப்பாளர்கள் ஈடுபட்ட பிறகு
பங்களிப்பாளர்களின் மனந்திரும்புதல் மற்றும் ரட்சிப்பின் நிலை பற்றி உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். Present your discussion about that the contributor can be called disciple of Jesus Christ, or the contributors cannot be called the disciple of Jesus Christ. பங்களிப்பாளர்களை இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று அழைக்கலாம் அல்லது பங்களிப்பாளர்களை இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று அழைக்க முடியாது என்று உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். Present your discussion that the contributor can be called God chosen people, or the contributors cannot be called God chosen people. பங்களிப்பாளர்களை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று அழைக்கலாம் அல்லது பங்களிப்பாளர்களை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று அழைக்க முடியாது என்று உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். Present your discussion that the contributors can be called divine workers, or the contributors cannot be called divine workers. பங்களிப்பாளர்களை தெய்வீக பணி ஊழியர்கள் அதாவது தெய்வீக பணியாளர்கள் என்று அழைக்கலாம் அல்லது பங்களிப்பாளர்களை தெய்வீக பணி ஊழியர்கள் அதாவது தெய்வீக பணியாளர்கள் என்று அழைக்க முடியாது என்று உங்கள் விவாதத்தை முன்வைக்கவும். If you seek the guidance and counsel of the Holy Spirit, He will certainly help you to be involved in divine work. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் நாடினால் தெய்வீக பணியில் ஈடுபட அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். Revelation of the Holy Spirit about divine work and spiritual facts revealed by the Holy Spirit about divine work will be explained in Divine Work Part 2. தெய்வீக பணியை பற்றிய பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்படுத்தல் மற்றும் தெய்வீக பணியை பற்றி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின ஆவிக்குரிய உண்மைகள் தெய்வீக பணி பகுதி 2 விளக்கப்படும். May God the Holy Spirit continually bless you. Amen.